இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு லென்த்தியான ப்ராப்ளம் வந்து சொல்லலாம். ஓகே. ஒரு பெரிய ப்ராப்ளம். இத நம்ம ஷார்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. பட் இதோட பேசிக் கான்செப்ட் வந்து நான் வந்து இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிஹெச் ஒரு சொல்யூஷனோட வந்து பிஹெச் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. சாரி ஒரு பிஹெச் சொல்யூஷனோட பிஹெச் வந்து கேட்டுருக்காங்க. அது என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, 0.1 மோல் அம்மோனியா சொல்யூஷன். ஜஸ்ட் வந்து இங்க இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு பீக்கர் வந்து இருக்குது. இந்த ஒரு பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வந்து சொல்யூஷன் வந்து இருக்குது. இதோட டோட்டல் கன்டென்ட் நமக்கு எவ்வளவுன்னா 1 லிட்டர் வந்து இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஆட் பண்றாங்க. NH3 அம்மோனியா ஆட் பண்றாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.1 மோல். அப்போ 0.1 மோல் ஆஃப் அம்மோனியாவை 1 லிட்டர் வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்றாங்க. டிசால்வ் பண்ணிட்டு இதில் வந்து pH வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து KB வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. KB வேல்யூ which is equal to 1.77 into 10 to the power of -5 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ml வந்து எடுக்குறாங்க. இந்த 1 லிட்டர்லேருந்து அவங்க என்ன எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனதர் பீக்கர் வந்து எடுத்துக்கிறாங்க. அனதர் பீக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு 50 ml மட்டும் நம்ம எடுக்குறாங்க. ஓகே. 50 ml 50 ml ஆஃப் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியா சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு 25 ml வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஆட் பண்றாங்க. 25 ml ஆஃப் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்றாங்க. இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இனிஷியலா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 0.1 மோல் 0.1 மோல் நமக்கு எவ்வளோ இருந்துச்சு 1 லிட்டர்ல வந்து இருந்தது. இப்போ நம்மளேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ml தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். 50 ml தான் நம்ம எடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா 25 ml ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மாறும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணா இந்த அம்மோனியா வந்து என்ன பண்ணா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும். அப்போ 25 ml பார்த்தீங்கன்னா 25 ml அம்மோனியா வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 25 ml அம்மோனியா தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்போ 2 இது குடுத்துருக்காங்க. ஒண்ணு அம்மோனியமும் குளோரினும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அம்மோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆயிடும். அம்மோனியம் குளோரைடு வந்து நியூட்ரலா வந்து இருக்கும். அது pH வந்து அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. அது வந்து ஆசிட்டாவும் இருக்க போறது கிடையாது. பேஸாவும் நமக்கு வந்து இருக்க போறது கிடையாது. அம்மோனியா தான் அது பேசிக் நேச்சருக்கு வந்து நமக்கு வந்து காரணம். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ அம்மோனியா நமக்கு இருக்குது? 25 ml அம்மோனியா தான் இருக்குது. 25 ml நம்ம என்ன ஆயிடுச்சு? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம pH வந்து மாத்த போறது கிடையாது. ஏன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நமக்கு வந்து ஃபுல்லாவே ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க 25 ml அம்மோனியா 25 ml அம்மோனியா இருக்கு இல்லையா? அதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ pH வந்து இருக்கும். இங்க 25 ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ml அம்மோனியா வந்து இருக்குது. இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ pH இருக்குன்றத நமக்கு வந்து கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப 2 இது கேட்டுக்கிறாங்க. ஒண்ணு 1 லிட்டர்ல இருக்கும்போது நமக்கு வந்து pH வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. 2வது ஒரு 50 ml எடுத்து அதில் 25 ml ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டு நியூட்ரலைஸ் பண்ணி ரிமைனிங் 25 ml ஆஃப் அம்மோனியாக்கு pH வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இங்க நமக்கு என்ன பண்றாங்க அம்மோனியமும் வாட்டரும் சேர்ந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அதுக்கான KB வேல்யூ வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கும் நமக்கு வந்து KB வேல்யூ வந்து அதே தான் வரும். 1.77 into 10 to the power of -5. சார் இது வந்து 1 லிட்டருக்கு இது வந்து 25 ml தான் இருக்குது. அது போக நமக்கு என்ன ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லாம் ரியாக்ட் ஆயிருக்குது. அப்ப KB வேல்யூ மாறுமான்னு பார்த்தீங்கன்னா மாறாது.